சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா? முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்கிறாரு. பழனிசாமி ஆமா நீங்க நலமான அவர் கேட்கிறாரு. ஏற்கனவே அண்ணன் செங்கோட்டையனை பற்றி நாங்கள் அனைவருமே கருத்துக்கள் சொல்லிவிட்டோம். அவர் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர். 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தலைமை கழக பதவி வைத்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர் 23 ஆண்டு பணியாற்றியவர். அனுமுள்ளவர். புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் பணியாற்றியவர். ஒரு விழா நடக்கின்ற பொழுது அது அத்திக்கடவு அவிநாசி என்ற திட்டம் மாண்புமிகு அம்மாவில் தான் விதை போட்டார்கள், சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். மத்திய அரசுக்கு அந்த திட்டம் அனுப்பப்பட்டு திரும்பி வந்துவிட்டது. மாண்புமிகு அம்மாவில் மாநில அரசிலிருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சபதமாக அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நிதியும் ஒதுக்கினார்கள் என்பதுதான் வரலாறு. விவசாயிகள் சார்பாக அவருக்கு நன்றி அத்திக்கடவு வருந்ததுக்கு நன்றி தெரிவித்ததுனால் அந்த கூட்டத்தில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை என்ற மனக்குறையை தெரியப்படுத்தினார். அதற்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டும்போது அது தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சி என்று பேட்டிவிட்டார். யாரு ஜெயக்குமாரா பேச்சுவார்த்தார். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ரெண்டையில இருக்கு, கொடி சின்ன இருக்கு. அது எப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆகும்? அவருடைய மனசு இதயத்திலிருந்து வருகின்ற மனசாட்சி கூட பேசினார் செங்கோட்டையர். அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு ஒன்று தொண்டர்களும் விரும்புவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களிலும் மனதிலும் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இணைய வேண்டும் என்று. அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் இலக்காரமாக பேசுகிறார். ராஜன் செல்லப்பா மதுரை இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாசம் வாயப்பட்டு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாரா? என் சார்பா யாரப்பா சொல்லி எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோமா? அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னோம். எங்க சார்பா நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லல. அங்க அவர்கிட்ட போய் அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களை தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி கொண்டது. என்ன ஆமா, அதாவது கட்சி இணைய வேண்டும் எல்லா தியாகத்துக்கும் தயாராக சொல்லிட்டு இருக்கிறோம். எதை முடிவு செய்யுது? எல்லாரும் இணைந்து செயல்படும். 89 வந்து பிரிஞ்சு போட்டிடுறோம். நாணயமா நீங்க அம்மா நீங்க செய்யணும். அப்ப வந்து தோடி கண்டோம். திமுக வந்து குறைந்த வந்துருச்சு, ஆட்சி அமைச்சு. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்குன்னா தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க. நாங்கெல்லாம் காலை 8 மணிக்கே போய் எல்லாம் 2 அணியை சேர்ந்து 40 நகர ஜானகியில் அண்ணா சிலைக்கு மாலை ஓட்டி இணைஞ்சேன். அதை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லா இணைய வேண்டும் என்ற குரல், உரிமை குரல் எழுப்பட்டது. அப்புறம் தான் தலைவர்களே கூடி பேசினாங்க. அதானே அன்னைக்கு நிலைமை. அதான் நிலைமை. இது உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க. இந்த கட்சி தோல்வி அடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அறிவு வருது.
சார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான என்ன செயல்படுதுங்க? என்ன செயல்படுது? ஜெயிச்சுட்டாங்க அவரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரு இந்த கட்சியை கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க. அவங்கள உதயகுமார் போன்றவர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. ஒரு பையன் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இந்த மேலே ஒரு விமர்சனம். அவருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? 39 இடம் போட்டிட்டு ஒரு இடம் ஜெயிச்சிச்சு. அது தேனி நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில ஜெயித்து காட்டியவர் யாரு? பேசுங்க. இதுக்கு மட்டும் தலையாட்டீங்க, பேசுங்க. அவர் 2008 மாண்புமிகு அம்மாவர்கள் மாவட்ட பாசறை தலைவராக ரவீந்திரநாத்தை நியமித்தார். சிறப்பாக பணியாற்றினார்கள். யாரெல்லாம் தலைவராக செயலாளராக பொறுப்பேற்கிறாரோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவர் 2 பேர் தாங்க பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் பாத்தீங்களா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் டிஎம்கே அதிமுக பேர்ல வச்சு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் உண்மையான எதிர்கட்சியான செயல்படுறாங்களா? இல்ல. ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்கிறாரு. அப்ப இவர் பழனிசாமி ஆமா நீங்க நலமான அவர் கேட்கிறாரு. இப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.